பயன்படுத்தும் காலம் நெருங்கி வருகிறது. வீடுகள் கேட்பாரற்று கிடக்கும். இவைகளை என் ஜனங்களுக்கு கொடுப்பேன். பொன்னும் வெள்ளியும் உங்கள் முன்பு மலை போல் குவிப்பேன். இது அதிசயம் என்கிறார் கர்த்தர். வானத்தின் மதகுகள் திறக்கப்படும். ஜனங்கள் குடியேற்று போவார்கள். தீவிரவாத செயல் கட்டுக்கடங்காமல் போகும். அந்தி கிறிஸ்து இந்தியாவில் பிறந்து வளர்ந்து வருகிறபடியினால் இந்திய தேசத்திற்கு மகா பெருந்துக்கம். சவக்காடுகள் தோன்றும். அரசுகள் இருக்கும், ஆனால் அதிகாரிகள் செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது. துக்கத்திற்கு மேல் துக்கம். சில பிரதேசங்களில் உணவுகள் மிஞ்சி இருக்கும், ஆனால் ஜனங்கள் இருக்க மாட்டார்கள். சில இடங்களில் ஜனம் இருக்கும், உணவு இருக்காது. பஞ்சத்திற்கு மேல் பஞ்சம். ஆவிக்குரிய ஜனம் பசியோடு இருப்பதை நான் சகித்து கொள்ள மாட்டேன் என்கிறார் கர்த்தர். இனி வீட்டிற்கு தேவைப்படும் உணவு சாமான்களை இலவசமாக கொடுக்க முன்வரும் அரசியல் கட்சியை என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரோடுகளில் ஆறு ஓடும். ரோடுகளில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கப்படும். தேசத்தில் பயங்கர அழிவுகள் பல வழிகளில் நடக்கும். புதிய உடன்படிக்கையின் கதவுகள் திறக்கப்படும். பூமி திறவுண்டு போகும். வான மண்டலத்தில் அதிசய மாற்றங்கள் உண்டாகும். அதிசய கோள்கள் உண்டாகும். நட்சத்திரம் பூமியை நோக்கி வரும். அரசியலில் நம்ப முடியாத மாற்றங்கள் உண்டாகும். பிணங்களை ஆகாயத்து பறவைகள் தின்னும். எடுத்து புதைக்க அரசாங்கமே வராது. அப்பேற்பட்ட இயற்கை பேரழிவுகளை கர்த்தர் கட்டளையிட்டார். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும். நிலநடுக்கமும் வரும். நீர்த்தேக்க அழிவுகள் வரும். ஜலப்பிரளயமும் வரும். புயலும் வரும். பொல்லாத வியாதிகளும் வரும். பாலும் தேனுமல்ல, இனி பஞ்சமும் பட்டினியும் தான் தேசத்தில் வரும். கொள்ளை நோய்களும் கொடுமைகளும் நடக்கும். கர்த்தர் பிஞ்சுகளையும் சேர்த்தே அழிக்கிறார். அழித்து தன் புதிய உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். பாவத்தை குறித்துள்ள ஊழியம் தேசத்தில் விதைப்பது குறைவு, ஆசீர்வாதத்தை குறித்துள்ள ஊழியம் அதிகம் என்கிறார். வருகையை குறித்துள்ள ஊழியம் மிக மிக குறைவு என்று குமுறுகிறார். கடையோர பிரதேசத்திற்கு மகா பேரழிவு. ஜனங்கள் பெருமளவு அழிந்து போவார்கள் ஜலத்தால். உலகிலேயே இப்படி ஒரு அழிவா என கேட்கும்படி தேசம் பாழாய் போகும். மரங்கள் வேரோடு பிடுங்கப்படும். நோவா காலத்து அழிவுகளுக்கு ஒப்பான பேரழிவு. அதே 40 நாட்கள் ஜலம் வற்றி போகாது. கல் மழையினாலும் கர்த்தர் வாதிப்பார். கொடூரமான செயல்களால் அரசு இயந்திரம் முடங்கி போகும். சோதோமுக்கு நெருப்பால் அழிவு. இந்த தேசத்திற்கு ஜலத்தாலும் நிலநடுக்கத்தாலும் கடுமழையாலும் புயலாலும் பயங்கர அழிவு. மனித நடமாட்டமே இருக்காது. மறுபடியும் செப்பனிடப்படாதபடிக்கு இடித்து போடுவார். இனி அந்தி கிறிஸ்துவின் தாக்கத்தால் சபைகள் இடிக்கப்படும். துன்மார்க்கர்கள் எழும்புவார்கள். வசனத்திற்கு பஞ்சம் உண்டாகும். உங்கள் ஊரை நீங்களே ஃபோட்டோ பிடித்து வையுங்கள். அந்தி கிறிஸ்துவின் அக்கிரமங்கள் அதிகமாகும். அழிவுக்கு பின் உங்கள் ஊரை நீங்களே ஃபோட்டோ பிடித்து வையுங்கள். அழிவுக்கு பின் பார்க்க பிரயோஜனப்படும். இந்த தேசம் 200 ஆண்டுகளுக்கு முன்புள்ள நிலை ஏற்படும். ஆள் அரவமற்ற தேசமாகும். மிஞ்சி இருக்கிற கொஞ்சம் ஜனம் ஏன் தான் வாழ்கிறோம் என்று சொல்லி தவிக்கிற அங்கலாய்க்கிற காலம் இதோ சமீபமாகும். சில பகுதிகளில் பிணங்கள் மீன்கள் போல் நெல்மணிகள் போல் கிடக்கும். குடும்ப கட்டுப்பாடு ஒழிந்து போகும். எங்கும் விபச்சாரம் வெளிப்படும். ஜாதிகள் அற்றுப்போகும். மதங்கள் ஒழியும். ஒரு ஆணுக்கு அநேக பெண்கள் மனைவியாய் இருப்பார்கள் என்பதை விட ஒரு பெண் அநேக புருஷர்களை வைத்து கொள்வாள். இனி அறுவடைதான், விதைக்க நேரமில்லை. ஒரே ஆட்சி உண்டாகும். சகல ஜாதிகளுக்கும் நானே தேவன் என்று காண்பிப்பேன். இனி என்னாலும் அழுகைதான். தேசத்தின் கொடிகள் அடிக்கடி அரைக்கம்பத்தில் பறக்கும். பெருமைக்குரிய ஊழியக்காரர்கள் காணாமல் போவார்கள். பெருமையுள்ள 12 தேசங்கள் விழும். விழுந்திருந்த 12 தேசங்கள் எழும். விற்றலும் கொள்ளலும் நடக்கும். அழிவுகள் குறித்து சகல ஜாதிகளுக்கும் சொப்பனங்களாலும் தரிசனங்களாலும் அறிவிப்பேன். இனி காலமில்லை. உலக திருச்சபை குமரியில் கட்டுவேன். புதிய எருசலேம் குமரி மாவட்டத்தில் உண்டாகும். இனி நான் வந்து வாசம் செய்வேன். நான் அநேகருடைய பந்தியில் அமர்ந்து போஜனம் பண்ணுவேன். சூரியன் சந்திரன் ஒழிந்து போகும். வால் நட்சத்திரம் தோன்றும். பெண்ணினம் பலுகி பெருகும். ஆணினம் முற்றிலும் குறைந்து போகும். திருமண பந்தங்கள் ஒழிந்து போகும். சட்டத்தின் கொடுமைகள் உண்டாகும். கர்த்தரின் ஜனம் சிறைபிடிக்கப்படும். நிலை நிற்கிறவனுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். தீவுகள் காணாமல் போகும். வரைபடங்கள் சுருங்கி போகும். மதுரைக்கும் திருச்சிக்கும் நிலநடுக்கம் உண்டாகும்.
தேசத்தை இஸ்மவேல் ஆளுவான். அதாவது இந்தியாவை முஸ்லீம் ஒருவன் ஆளுகைக்கு கொண்டு வருவான். இது நடக்கும். இது அதிர்ச்சியாயிருக்கும் உங்களுக்கு. இந்தியாவிலே இவன் கொடி பறக்கும். இவன்தான் 666. இந்தியாவில் யுத்தமுண்டாகும் என்பது நிச்சயம். சென்னை ஒழியும், ஜலத்தால் மூழ்கும். இலங்கை சமுத்திரத்தால் மூழ்கும். கடற்கரை ஜனங்களுக்கு ஐயோ. புதிய சென்னை உருவாகும். கோவை குலுங்கும். விக்கிரகங்கள் பூமியில் புதையுண்டு போகும். மலைகள் குன்றுகள் பெயர்த்து போடப்படும். ஜெபிக்கிறவரிடத்தில் அந்தி கிறிஸ்து பொய் அபிஷேகத்தை ஊற்றுவான். அவன் வல்லமையாய் இருதயத்தை ஆளுவான். இச்சைகள் பெருகி சிறு பிள்ளைகள் கற்பந்தரிப்பார்கள். அநியாயம் தலைவிரித்தாடும். நீதி தேடினாலும் கிடைக்காது. நீ எல்லா பக்கங்களிலும் கட்டப்படுவாய். சிறையிருப்புகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். பெற்றோருக்கு முன்பாக பிள்ளைகள் விபச்சாரம் செய்வார்கள். இதை கண்கள் காணும். தூய்மையான அன்பு வற்றி போகும். அவனவன் தன் சுய இச்சையின்படி நடப்பான். பாதாளங்கள் திறக்கும். சத்துரு சிங்கம் போல் எழுவான். பெருங்காற்று வீசி பூமியை பெயர்த்து போடும். உன் சமாதானம் எடுத்து போடப்படும். ஊழியக்காரர்கள் மேல் அரசு அம்புகளை தொடுக்கும். விக்கிரகங்களின் கொடி பறக்கும். வியாதி என்ற கொடி பறந்து தினம் தினம் செத்து வீழ்வார்கள். மருத்துவமே குழம்பி தவிக்கும் கொள்ளை வியாதிகளை கண்டு ஜனங்களை திகிலும் கலக்கமும் பிடிக்கும். காயினை போல் நிலையற்றவனாய் அலைவாய். செங்கடல் மறுபடியும் பிளக்கும். குமரிக்கு ஐயோ, கடையலுக்கு ஐயோ. தேசத்தில் ஒருபிடி ஜனங்கள் மீதியாயிருப்பார்கள். கிறிஸ்தவன் தமிழ்நாட்டை ஆளுவான் என்பதே. அன்பானவர்களே, இந்த புத்தகம் இனி 292 பக்கத்தில் வெளிவர இருக்கிறது. இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமாயின் 9442131629 என்ற நம்பருக்கு உங்கள் முகவரியை தெளிவாக பதிவிடவும். இந்த புத்தகம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த புத்தகத்தின் தபால் செலவு 25 ரூபாய். இந்த புத்தக ஊழியத்தை நீங்களும் தாங்க விரும்பினால் உங்களால் இயன்ற காணிக்கைகளை நன்கொடைகளை கொடுத்து இந்த புத்தக ஊழியத்தை நீங்களும் தாங்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. குரூசின் மேல் காண்கின்றதாரிவர். பிராணநாதன் பிராணநாதன் என்பேர்க்காய் சாகின்றார். அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். குரூசின் மேல் காண்கின்றதாரிவர். குரூசின் மேல் காண்கின்றதாரிவர். பிராணநாதன் பிராணநாதன் என்பேர்க்காய் சாகின்றார். பிராணநாதன் பிராணநாதன் என்பேர்க்காய் சாகின்றார். பாவத்தின் காட்சியை ஆத்மமே காணுவாய். பாவத்தின் காட்சியை ஆத்மமே காணுவாய். தேவகுமாரன்மா சாபத்திலாயினா. தேவகுமாரன்மா சாபத்திலாயினா. இந்த மாநேசத்தை எத்தனை நாள் தள்ளினேன். இந்த மாநேசத்தை எத்தனை நாள் தள்ளினேன். இம்மகா பாவத்தை தெய்வமே மன்னிப்பீர். இம்மகா பாவத்தை தெய்வமே மன்னிப்பீர். பாவத்தை நேசிக்க நானினி செல்வேனோ. பாவத்தை
நேசிக்க நானினி செல்வேனோ? தேவனின் பிள்ளையாய் ஜீவிப்பேன் நானிதோ. தேவனின் பிள்ளையாய் ஜீவிப்பேன் நானிதோ. கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், குருசினின் காட்சியை தரிசித்து தேறுவேன். குருசினின் காட்சியை தரிசித்து தேறுவேன். சத்துருக்கள் தூஷணம் பேசியே நிந்தித்தால், சத்துருக்கள் தூஷணம் பேசியே நிந்தித்தால், நித்தமும் குருசினின் நேசத்தை சிந்திப்பேன். நித்தமும் குருசினின் ஸ்நேகத்தை சிந்திப்பேன். பாவத்தின் சோதனை கோரமாய் வந்திடில், பாவத்தின் சோதனை கோரமாய் வந்திடில், ஆவலாய் குருசினின் காட்சியை சிந்திப்பேன். ஆவலாய் குருசினின் காட்சியை சிந்திப்பேன். சூறாவளியை போல் சூழ்ந்திடும் ஆபத்தில், சூறாவளியை போல் சூழ்ந்திடும் ஆபத்தில், சிலுவையின் ஸ்நேகத்தை சாது நான் நோக்குவேன். சிலுவையின் ஸ்நேகத்தை சாது நான் நோக்குவேன். சத்துருக்கள் கூட்டமாய் சண்டைக்கு சூழ்கையில், சத்துருக்கள் கூட்டமாய் சண்டைக்கு சூழ்கையில், சிலுவையில் காண்கின்ற ஸ்நேகத்தை சிந்திப்பேன். சிலுவையில் காண்கின்ற ஸ்நேகத்தை சிந்திப்பேன். இம்மகா ஸ்நேகத்தை ஆத்மமே சிந்திப்பாய். இம்மகா ஸ்நேகத்தை ஆத்மமே சிந்திப்பாய். இம்மானுவேலே நீ ஏழையை நேசித்தீர். இம்மானுவேலே நீர் ஏழையை நேசித்தீர். குருசின் மேல் குருசின் மேல் காண்கின்ற தாரிவர், குருசின் மேல் காண்கின்ற தாரிவர். பிராணநாதன் பிராணநாதன் என்பேர்க்காய் சாகின்றார். பிராணநாதன் பிராணநாதன்
பிராணநாதன் என் பேர்க்காய் சாகின்றான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 3வது அதிகாரம் 10வது வசனம். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அன்பானவர்களே, ஒரு செடி அல்லது மரம் என்றாலே நமக்கு கனி கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. நமது தோட்டத்தில் ஒரு 100 மாமரச் செடிகள் இருக்கிறதாக மாமர மரங்கள் இருப்பதாக நாம் வைத்து கொள்வோம். அதை நாம் டெய்லி தண்ணீர் ஊற்றி உரம் போட்டு அதை நாம் பராமரித்து கொண்டிருக்கிறோம். பல ஆண்டுகளாயும்